கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பலன்கள் சொல்கிற போது என்னென்ன நிமித்தங்கள் ஏற்படுகிறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நேர வர இல்லாதவர்கள் இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கனாலும் எங்கள் ஆஃபீஸில் உங்களை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, இப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த வார ராசி பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். சந்திர பகவான் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார். மிதுன ராசியிலே அங்காரகன் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவானும் சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கிரன், ராகு, புதன் கிரகங்கள் குழுமி இருக்கிறார்கள். இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய கிரக பயிற்சின்னு எடுத்தீங்கன்னா புதனுடைய பயிற்சி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். எனதருமை மேஷராசி என்பர்களே, முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா நல்லபடியாக வரன் அமையும். ஒரு படிப்புக்கான முயற்சியில் இருக்கீங்கன்னா அந்த முயற்சி கைகூடிடும். ஒரு வேலைக்கான முயற்சியில் இருக்கீங்கன்னா அந்த வேலை விஷயம் கைகூடும். பழைய வீட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்களா, விற்க முடியும். அப்படி எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாரம். பண விஷயங்களில் நல்ல பண வருமானம் வந்தாலும் ஒரு சேவிங்ஸை நோக்கி மனசு போகும். சந்திர பகவானுடைய அனுகூலத்தை பார்க்கிற போது இந்த வாரத்தில் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரப்போகுது. அதே மாதிரி தாய்மாமனுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும். இப்படி தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீர்வதற்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படுத்துவீர்கள். அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெகுவான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு தெரியுது. இது ஒரு நல்ல வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு ரொம்ப சூப்பர் வாரமாக இருக்கும். ஃபாரினுக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லா கூடி வருது, நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் துறை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கை கூடி வரும். கண்கள் தொடர்பான பிரச்சனையும் சிலருக்கு இருக்கும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். சில அன்பர்கள் தொடர்ச்சியாக கேட்குறீங்க, சார் வீட்டில் வந்து செய்வினை தோஷம் இருந்தால் நாங்கள் எப்படி அதை நிவர்த்தி செய்வது அப்படின்னு கேட்குறீங்க. பெரிய பெரிய ஹோமங்கள் யாகங்கள் பண்ணக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அப்படி வீட்டில் செய்வினை தோஷம் இருந்தால் இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட சக்தி இருந்தாலும் அது விலகுவதற்கும்
உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுவதற்கும் உங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஒன்று, தினந்தோறும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுங்க. வீட்டில் சாதம் வடித்த உடனே சுட சுட அந்த சாதத்தை காக்காய்க்கு நைவேத்தியம் பண்ணுங்க. தினம் தினம் காகத்திற்கு சாதத்தை காகத்திற்கு உணவு வையுங்கள், அதுவே போதும். எப்படிப்பட்ட தோஷம் வராது. செய்வினை தோஷங்கள் எல்லாம் விலகுவதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். தினந்தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு பாருங்கள், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு நல்ல வரவு வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு கூடி வரப்போகுது. உங்களுக்கு இந்த புதன் பகவான் இப்போ லாபத்தில் உட்கார்வது பிஸ்னஸில் பெரிய லாபம் சேரும் அப்படின்னு தெரியுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம். உங்கள் பிஸ்னஸில் ஒரு இடையூறு இருந்துக்கிட்டே இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். கல்வியில் ஒரு தடை இருந்துச்சு, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல ஒரு தடை இருந்துச்சு வச்சுக்கிடுங்க, அந்த தடையெல்லாம் இப்போ நீங்கும். அப்படி நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிற காலகட்டம். அதுவும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த வாரத்தில் 24ஆம் தேதி சர்வ ஏகாதசி இருக்கு. அந்த ஏகாதசிக்கு விரதம் இருக்கு. இந்த சர்வ ஏகாதசி வரும்போதெல்லாம் விடக்கூடாது, நல்ல விரதம் இருக்கணும். விரதம் இருந்து மனதுக்குள்ள ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இது சொல்ல சொல்ல உங்கள் ஆற்றல் பெருகும், பொருளாதார வளம் பெருகும், எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெருகும். எல்லாரும் கேட்குறீங்க, எல்லா முயற்சியும் எங்களுக்கு ஜெயிக்கணும், நாங்கள் என்ன சார் பண்ணணுங்கிறீங்க. ஏகாதசி விரதம் இருந்து பாருங்க, உடம்பு சுத்தம், மனசு சுத்தம், காரியங்களில் வெற்றின்னு எல்லாமே நடக்கும். இது ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் திருமண விஷயம் அருமையாக கைகூட போகிறது. ரொம்ப நாள் வரன் பார்த்துட்டு இருக்கோம், சரியா வரன் அமையலைங்கிறவங்களுக்கு நல்ல முறையில் வரன் கைகூட போகிற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் பார்ப்பீங்க. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். அவரை வழிபடுங்க. ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு ராகவேந்திரர் வழிபாட்டில் நீங்கள் ஈடுபாடு காட்டணும். அதுவும் ராகவேந்திரருக்கு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காட்டி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனடி பலன் கிடைக்கும். அதை செய்து பாருங்க. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்குங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்துக்கு போறார். இது ஒரு நல்ல விஷயம். ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க போறார். அதுவும் இது நாள் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிவர்த்தியாக போறது. குறிப்பாக செவ்வாய் பகவான் ராசிக்குள்ள உட்கார்ந்தார். செவ்வாய் பகவான் ராசிக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கடந்த சில மாதமாகவே மிதுன ராசிக்காரர்கள் கீழே விழுவது, கைகால்களில் அடிபடுவது, எலும்புகளில் அடிபடுவது, உடம்பு ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. காரணம் செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கு. இப்போ உங்க ராசியாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றார். நீச்சபங்க ராஜ யோகம் பெறுகிறார். அங்க சுக்கிரனும் உச்சமாக இருக்கிறதுனால புதன் போய் சேரும்போது நீச்சபங்க ராஜ யோகம் கிடைக்கிறது. அதனால அவர் 4ஆம் இடத்தையும் அந்த புதன் பார்க்க போறாருங்கும் போது உங்க குடும்பத்திலே தாய்க்கு இருந்த ஆரோக்கிய குறைவு இப்போ நிவர்த்தி ஆகும். அம்மா நல்லபடியா இருப்பாங்க. நீங்க குடியிருக்கக்கூடிய வீடுகளில் அக்கம் பக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தி ஆகிடும். சொல்ல போனால் அக்கம் பக்கத்து வீட்டுகளோட நல் உறவு இப்போ உங்களுக்கு அமையும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வளம் இல்லை, எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, இந்த பொருளாதார தட்டுப்பாடு இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுவது மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மனைவியுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க.
மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். பிஸ்னஸ்லாம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். ஒரு நல்ல ஒரு யோகமான நேரம், தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசிக்கு நடக்கிறது. அதுவும் இந்த சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரே, இந்த அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை உருவாக்கி தந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு பெரிய சந்தோஷம், கல்வியில் நல்ல வளர்ச்சி, எதிர்பார்க்கும் காரியங்களில் அனுகூலம் என்று இருக்கிறது. குடும்பத்திற்கு பட்டாடை வாங்குவது, நகை வாங்குவது, மனைவி மகளை சந்தோஷப்படுத்துவதுன்னு அமையிறது உங்கள் வாழ்க்கை. ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை அதுவும் நிவர்த்தியாக போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர், குதிரை முகம் கொண்ட பெருமாள் ஹயக்ரீவர். அவரை வழிபடணும். அவரை வழிபடுவது எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் உள்ள தடைகள் விலகிறது கண்ணால பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரம். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவங்கி பாக்கியஸ்தானத்தில் நிறைவடைகிறார். உடம்புல ஒரு வியாதி சார், பிரச்சனை சார், நான் என்ன பண்றதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்போ எடுக்க போற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்ல வகையில் உதவ போகிறது. இதுவரை தீராத வியாதிகள் தீரப்போகிறது. அந்த யோகம் கிடைக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கடகராசிக்காரங்க குறிப்பாக ஆண்கள் அப்பாவோட பலர் கருத்து மாறுபாடு வரும். கருத்து மாறுபாடு இல்லாமல் நடந்துக்கிடணும். தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக போகணும். சிலருக்கு மூட்டுக்கள் கைகால்கள் அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால அதை கவனமாகிக்கோ. அதே போல் இந்த வாரத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நல்ல பொருளாதார வளம் பெருகும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். ரொம்ப நிறைந்த வெற்றிகள் தெரிய வருது. வியாபாரிகளுக்கெல்லாம் நிறைந்த வெற்றிகள். புதன் 9ஆம் இடத்துக்கு போறார். பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை வியாபாரிகளுக்கு கிடைச்சிடும். நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போவீங்க, பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இங்கே வந்து விற்பீங்க. அது உங்களுக்கு எல்லா வகையிலும் வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சு செயல்பட போறீங்க. அதனால பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே பார்த்துட்டு போன வரன் தேடி வந்து அமையும். சிலருக்கு இப்போ ஏற்கனவே கல்யாணத்துக்கு பார்த்துட்டு போயிருப்பாங்க, வேணான்னு கூட போயிருப்பாங்க, இல்லை பதில் சொல்லாமல் போயிருப்பாங்க. இப்போ அந்த வரன் தேடி வந்து உங்களுக்கு அமையும். அந்த யோகம் இருக்கு. ஸோ நல்ல நேரம் நடக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்க பெருமாள். ரங்கநாதரை வழிபட, ரங்கநாதர் வழிபாடு ரொம்ப நல்ல பலனை தரும். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் போய் ராமானுஜரை சேவிக்கிறதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். கடகராசிக்காரர்களுக்கு எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கார். சூரிய பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காருங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் சனியோடு சேர்ந்து இருக்காருங்கிறது விசேஷம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். உலகம் சனி திக்பலம் தான். ஆனால் சனியோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிற போது நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் சில நேரம் சில பிரச்சனைகள் தரக்கூடியவர்களாக அமைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி கால் மூட்டுகளில் வலி வருவது போன்ற பிரச்சனைகள்லாம் சிலருக்கு இருக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு திடீரென்று வேலை பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தென்படுறது. ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கோங்க. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக அதில் இருக்கணும். நிறைய பேருக்கு புதிய வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இப்போ ஏற்படும். வேலை விஷயங்கள் அப்படின்னு புதிய வேலைகள் தேடுவது நல்லபடியாக கிடைக்குமா? கிடைக்கும். மூத்த சகோதரன் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார். உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு.
வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். ஏதாவது செலவு வச்சுட்டே இருக்கும் இப்போ வண்டிகள், அதனால நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். முடிந்தவரை பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது என்பது நல்லதுங்க. மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கும். 4 கால் ஜீவன்களை வளர்க்குறவங்களுக்கு அந்த 4 கால் ஜீவன்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அதுபோல் தெரு நாய்களுக்கு உணவளிப்பது என்பதும் உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் நிம்மதியையும் தரும். சிம்மராசிக்காரங்க இப்போ என்ன பண்ணணும், பிஸ்னஸில் ஒருத்தரால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் ஒரு எதிரி ஒருவர் தொந்தரவு தந்து கொண்டிருக்கிறார், கூடவே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறார், தொந்தரவு தர்றார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். காலபைரவரை வழிபாடு செய்கிறது எப்படிப்பட்ட ஆபத்துகளையும் போக்கும். காலபைரவருக்குன்னே உங்களுக்கு ஸ்லோகம் இருக்கு, காலபைரவாஷ்டகம்னு பேரு, ஆதிசங்கரர் எழுதியிருக்கார். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலயக்கிய சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாரி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. இதை சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல காலபைரவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனால என்ன நன்மைனா, உங்களுக்கு ஏற்பட்ட வியாதிகள் குணமாகும், உங்களுடைய எதிரிகள் விலகுவார்கள், வேலையில் உள்ள தொந்தரவுகள் விலகும், குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். ஸோ நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மிகுதியான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. காரணம், 4ஆம் இடத்துல துவங்கி 7ஆம் இடம் வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தியாகும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வீட்டை அழகுபடுத்தக்கூடிய சிந்தனைகள் பெருகும். புதுசாக காரோ பைக்கோ வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். 10 +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வளர்ச்சி வரும். அதுபோக கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும். வெளிநாடு செல்லக்கூடிய சிந்தனைகள் மனசில் பெருகின்றே இருக்கும். திருமணத்திற்கு வரன் தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்துட்டு இருக்கும். இப்படி நல்ல நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய வாரம். வியாபாரத்துக்கு கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குற்றால ஈஸ்வரர். குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன். குற்றால அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவதை நாங்கள் அந்த குற்றாலத்து உரையும் ஈஸ்வரனை வழிபடுங்க. குற்றால ஈஸ்வரனை நன்மைகள் நடக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரம் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன், அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் பயணத்தை துவங்குகிறார். சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு உச்சமான ஒரு வாழ்க்கை இப்பொழுது துவங்க போகிறது. அது கல்வி விஷயமா இருக்கட்டும், கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி. அதே மாதிரி தொழில் விஷயமா இருக்கட்டும், தொழிலில் நல்ல வளர்ச்சி. வியாபார விஷயமா இருக்கட்டும், வியாபாரத்தில் நல்ல வருமானம். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம்னு அமையிறது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சொத்துக்கள் வாங்குகிற யோகம் வருது. உங்களை தேடியும் சொத்துக்கள் வருது. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இப்போ உண்டு. மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் எதையோ சாதித்து விட்ட ஒரு நிம்மதி இருக்கும். ஏதோ ஒரு ப்ரெஷர் உங்களை விட்டு விலகிட்ட மாதிரி மைண்டுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலக போகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. பிஸ்னஸில் நீங்கள் பண்ணிட்டு இருந்த பிரச்சனை, பிஸ்னஸுக்கு யாராவது தடை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தடைகள் இப்போ நிவர்த்தி ஆகும். உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாகும். செரிமான தொந்தரவுகள் இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அடையாளம் காட்டும். அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கணும். இதெல்லாம் இருக்கு. கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கும்.
எப்படி இருந்தாலுங்க பொருளாதார வளர்ச்சியும் குடும்பத்தில் சந்தோஷமும் துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. துளாராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள், சிங்க ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கும்பிடலாம். உதாரணமாக துர்க்கை வழிபாடு செய்யலாம், நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிற போது இந்த வாரம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும். எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெறும் நல்ல வாரம். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி வந்து சேரும். ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். எதை தொட்டாலும் தடை. ஒரு வியாபாரம் செய்ய போனால் வியாபாரத்தில் தடை, நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் இதுலேயும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே ஒரு அடுத்த ஸ்டேட்டில் வாழறீங்கன்னா அந்த அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ இருக்கும். சார் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது சார், நான் நல்ல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலில் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. முருகனை வழிபடுவது என்பது தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ எல்லா வகையான பாதுகாப்பையும் உருவாக்கிட்டார். அதே நேரத்தில் தனஸ்தானாதிபதி குரு பார்க்குறாரு, நம்மளே நல்ல வருமானம் வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஏன்னா தனகாரகன் தான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, அவர் உங்களை பார்க்குறாரு. அது மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். வெளிநாட்டு வருமானம் கூடும், ஆன்லைன் வருமானம் கூடும், ஆன்லைன் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நல்ல யோகம் இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறதுனால நெஞ்சக பகுதிகளில் ஒரு எரிச்சலாக ஃபீல் பண்ணுவீங்க. மெடிக்கல் அட்வைஸ் பலருக்கு தேவைப்படும். சரிங்களா? ஒரு கன்சல்டண்ட்டை போய் கார்டியோவாஸ்குலர் சர்ஜனை இல்லை ஒரு கன்சல்டண்ட்டை நீங்கள் மீட் பண்ணுறதுங்கிறது கூட பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லது. சுக்கிரன், ராகு, புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. 7க்குரியவரும் 11க்குரியவரும் ஒன்று சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருப்பதும் 5, 7க்குரியவர்கள் பரிவர்த்தனை ஆகியிருப்பதும் இது என்ன விஷயம்னா நல்ல முறையில் கல்யாண செய்தி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். திருமண பருவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமண பருவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நடக்கிறது. முருகனுடைய நாமாக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். முடிந்தவரை திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். அதுலேயும் காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பிடிபட, பில்லி சூனியம் பெருபகை அகல அப்படிங்கிறத மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். அது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு வளையம் உருவாகிறது அப்படிங்கிறது மிக முக்கியம். பல பேர் கேட்குறா, சார் தெய்வ அனுக்கிரகத்தை எப்படி பெறுவது அப்படின்னு கேட்குறாங்க. தெய்வ அனுக்கிரகத்தை பெறுவது என்பது மிக எளிமையானது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மிக எளிமையானது. நான் சொன்ன வழிமுறையை கடைபிடித்தால் போதும். என்ன, சக்தி இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய யாகங்கள் செய்வார்கள். அப்போ யாகங்கள் செய்தால் தான் நாங்கள் சாமியோட அருளை அடைய முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு மனதால் இறைவனுடைய மந்திரத்தை நினைத்து மனதால் சொல்லணும். ஒரு பேச முடியாதவராக இருந்தால் கூட மனசுக்குள்ளே நினைக்க முடியுமே மந்திரத்தை. ஒரு இறைவனுடைய நாமத்தை மனதிலே முடிவு செய்து கொண்டு அந்த குறிப்பிட்ட மந்திரத்தையே தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளே சொல்லணும். அப்படி சொல்ல 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 முதல்ல மனசு அமைதி அடையும். உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்கள் எதிரிகள் ஊர் விட்டு ஊர் பெயர்ந்து போவார்கள். இதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஊர் விட்டு ஊர் பெயர்ந்து போவார்கள். எதிரிகள் வாய் திறக்க மாட்டார்கள். ஆபத்து விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். அப்போ உங்கள் பொருளாதார வளம் பெருக்கும். எல்லா நன்மைகளும் இருங்க. ஏதோ ஒரு தெய்வ மந்திரத்தை மனசில் சொல்லிகிட்டே இருந்தால் போதும், தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். உங்கள் கேள்வி அதுதானே, தெய்வ அருள் பெறுவது எப்படின்னு. அந்த தெய்வ அருள் பெறுவது எளிமையானது. மனதிற்குள்ளே ஒரு தெய்வத்தின் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அது போதும். சரி, எங்களுக்கு அதுக்கு குரு அருள் வேணுமே அப்படின்னா உங்கள் வீட்டில் காஞ்சி பரமாச்சாரியால் படமோ சிருங்கேரி ஜெகத்குருவுடைய படத்தையோ வச்சு வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. அவர்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சாலே போதும், வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டியது உங்கள் குலதெய்வம்.
குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்கிறாரு அப்படின்னா இது என்ன அமைப்புன்னா, பூர்வ புண்ணியாதிபதியா இருந்து செவ்வாய் பார்க்கிறார். சிலருக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும், ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு செல்வீர்கள், அந்த வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். இது ஒரு பக்கம். இன்னும் சிலருக்கு இது என்ன ஆகுது, இந்த செவ்வாய் பாதகத்தில் அமர்ந்திருப்பதை இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சொத்து சுகங்கள் வாங்குகிற போது எச்சரிக்கையா இருங்க. நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சில பேருக்கு சூழ்நிலை காரணமாக தாய்நாடு திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி கணவருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதியும் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த வாரம் நல்ல வேலை கிடைக்கும். நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா திடீர் பணவரவு வர ஆரம்பிக்கும். ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ இல்லைன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக போகும் தெரிஞ்சாச்சு, நல்ல பணவரவு வரும் தெரிஞ்சாச்சு. இப்போ எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். நித்திய கல்யாண பெருமாளை வழிபடுங்க. குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் கூடி வரும், எல்லா நன்மைகளும் நடக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு எடுக்கிற முயற்சியை மிகச்சிறப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒரு முயற்சியில் இறங்கிட்டு அந்த முயற்சியில் மிகச்சிறந்து உழைச்சி வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி நினைக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பது உங்களுடைய பேச்சிலே ஒரு நிதானம் இல்லாத போக்கை உண்டாக்கி விடுகிறது. பேச்சில் ஒரு நிதானம் இல்லை. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சினால சிலரை பகைத்துக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஆஃபீஸில் உயரதிகாரியோட பகை வருது, வீட்டில் அப்பாவோட பிரச்சனை வருது. இதெல்லாம் பல மகர ராசி ஆண்களுக்கு கண்கூடா பார்க்க முடியும். அப்படி குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. நாவடக்கம் தேவை. என்ன நீங்க வாழ்க்கையில் பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளாக நீங்க இருந்தாலும் சரி, நாவடக்கம் வேண்டும். அந்த நாவ அடக்கம் இல்லைன்னா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுனார் வள்ளுவர். பெரிய கட்டப்பேராகி போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. குடும்ப வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அதே நேரத்தில் பாக்கியாதிபதி புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருப்பது நல்ல புகழை பெற்று தரும். ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பெரிய ஒரு பொறுப்புகளுக்கு வர முடியும், ஒரு அசோசியேஷன் பொறுப்புக்கு வர முடியும், பிஸ்னஸ் ரீதியான பயணங்கள் அமையும், பிஸ்னஸ் ரீதியான ரெகக்னிஷன் கிடைக்கும், நல்ல புகழ், நல்ல வருமானம், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படித்து நல்ல பேர் வாங்குகிற யோகம் இப்போ உங்களுக்கு கூடி வருது. இதெல்லாம் நல்ல யோகமாகவே அமையுது. ஆனால் மகர ராசிக்காரர்கள் நிதானமாக எல்லாத்துலையும் நடந்துக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. அதில் கவனமாக இருந்துக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க, இது ரொம்ப தேவை. ஸோ எதிர்பார்க்கிற வாழ்க்கை வசதிகள் பெருகும் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது. இது நல்ல வாரமாக உங்களுக்கு அமைய போகுது. எல்லாம் சரிங்க. உடல் நலம் எப்படிங்க இருக்கும்? காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள் போன்றவை வரலாம். அப்படிங்கிறதுனால அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு இது நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். புவனேஸ்வரி அம்மனை வழிபடணும். அதேமாதிரி அன்னபூரணியை வழிபடுவதும் நல்ல பலன் கொடுக்கும். பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டு சமையல் கட்டில் ஒரு பித்தளை தட்டிலே கொஞ்சம் பச்சை அரிசி பரப்பி அந்த பச்சை அரிசியின் மீது சில துவரம் பருப்பு வச்சு அதன் மீது நீங்கள் அன்னபூரணி சிலையை வச்சு அன்னபூரணிக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி தினந்தோறும் வழிபாடு செய்து பாருங்க, பெரிய மனமகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும். நான் சொன்ன இந்த அன்னபூரணி வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க.
ஒரு நல்ல காலம் உங்களுக்கு நடக்குது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அன்னபூரணி. எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்குங்க தனஸ்தானம் வலுத்துருச்சு. சுக்கிரன், ராகு, புதன் 3 கிரகங்கள் சேர்ந்துருச்சு. புதன் பூர்வ புண்ணியாதிபதி, சுக்கிரன் யோகாதிபதி, புதன் ஒரு பஞ்சமாதிபதி. சுக்கிரன் உங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதி. இப்படி கிரக நிலைகளை பார்க்கிற போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரப்போறது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன், 5ஆம் இடத்துக்குரிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல தனவரம், மூதாதையர் சொத்துக்கள் வரக்கூடிய யோகம், நல்ல நகைகள் வாங்குற யோகம், வீட்டில் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுற யோகம், மனசார செலவழிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இது நாள் வரை இருந்த பொருளாதார நெருக்கடி இப்போ மாறும். மகளை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க, மகனை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. அவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருவது, அவங்க படிப்பில் முன்னேறி வருவது, குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர்வது, ஒரு டூர் போயிட்டு வருவது, அப்படின்னு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு. பிசினஸ் ரீதியாக எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பெருகுது. அப்படி நல்ல நேரம் உங்களுக்கு உதயமாகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக இருக்க போகிறது. இந்த வாரத்தில் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு உடம்பு அசதி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பயணங்கள் தருவார். மனசுக்கு புதிய முயற்சிகளை செய்ய வைத்து வெற்றிகளை பெற்று தருவார். அந்த அமைப்பு இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துட்டு சொத்து ரீதியான வருமானங்களை உருவாக்கி கொடுப்பார். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார உயர்வை தரப்போறார், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போறார், நல்ல பதவியை தரப்போறார், நல்ல கௌரவத்தை தரப்போகிறார், நல்ல எஜுகேஷன் முன்னேற்றத்தை தருவார். இந்த வாரம் 25ஆம் தேதி பிரதோஷம் இருக்கு. அந்த பிரதோஷத்தை மீனராசிக்காரங்க விடக்கூடாது. திருக்கோயிலுக்கு சென்று வில்வ இலைகளினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க. உங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். அதே மாதிரி 26ஆம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரி, அந்த சிவராத்திரி அன்றைக்கு முழித்து சிவபெருமானை வழிபடுவது மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் போக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ரொம்ப நல்லா இருக்கு. அதனால 27ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த உங்கள் முன்னோர்கள், உங்கள் பித்ருக்கள், உங்கள் அப்பா, அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுங்கள். தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க நல்லது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும். எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது, எப்படிங்கிற தர்ப்பணம் எல்லா மாதமும் கொடுக்கணுமா அப்படிலாம் பலர் கேட்குறீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து விட்டு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அமாவாசையுடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு தரப்பிலிருந்தும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகளை, வேத விற்பனர்களை அணுகுங்கள். நாங்கள் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. தர்ப்பணம் கொடுங்கள். உங்களால் ஒன்றும் செய்ய இயலாவிட்டாலும் கூட ஒரு வாழைக்காய், 12 வாழைக்காய் வாங்கிக்கோங்க. பச்சை அரிசி, நல்ல தரமான அரிசி 1 கிலோ வாங்கிக்கோங்க. நல்ல கருப்பு உளுந்து வாங்கிக்கோங்க. அதுவே தட்சணை வைத்து அதை கோயில் அர்ச்சகருக்கோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேத விற்பனருக்கோ அவர்களை அணுகி அவர்களுக்கு அதை வழங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடித்தாலே இவ்வளவு நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகி வாழ்க்கையில் உயர்வதை பார்க்கலாம். பிஸ்னஸ் செழிக்கிறத பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இது நல்ல வாரமாக அமைகிறது. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.